இன்னைக்கு வாழ்றான். பென்ஷன் அவனுடைய வாழ்கிற காலத்தை நீட்டித்து தந்திருக்கிறது. 2003க்கு பிறகு பணியில சேர்ந்த பத்தியா, வேலைக்கு சேர்ந்த பத்தியா, அவன் பூரா பிறகு ரிட்டையர் ஆக ஆரம்பிச்சான். அது இருக்கியா சட்டத்துல போக்குவரத்து தொழிலாளிக்கு பென்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க நீதிமன்றத்தில். ஒப்பந்தத்தில் 2003க்கு பிறகு வேலை செய்யறவனுக்கு பென்ஷன் கம்பல்சரி. பென்ஷன் ஒப்பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் தமுத்து போய்கிறான். தொழிலாளி பூரா நனைஞ்சு நமுத்து போய்கிறான். ஒரு பரபரப்பே இல்லாம இருக்கிறான். இந்நேரம் அவன் பூரா இடங்கள முக்குக்கு உட்காந்து என்னாச்சுப்பா, என்ன கவனிக்கிறாங்க, என்ன ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு கேட்கணும். முக்குக்கு உட்காந்து கணக்கு போடணும். எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவுதான் வரும் அப்படின்னு கணக்கு போடணும். ஆனா நடக்குதா? நடக்கல. வர்ற 1ஆம் தேதி புது சம்பளம் வாங்கணும். நம்ம வாங்க போகுமா? ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல. அதனாலதான் கொஞ்சம் போய் தட்டி எழுப்பி அவனுக்கு செய்தியை சொல்லி கலப்புங்க அப்படின்னு சங்கத்துல கலப்பி ஒரு வண்டியை கொடுத்து தமிழ்நாடு புறா போறோம். எல்லாரும் பேசினாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் புது சட்டம் எல்லாம் கேது. ஒரு 98க்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்கலாம் தெரியும். டெபோல ஒரு 10 பேரு 15 பேரு இங்கேயே கேன்டீன்ல சோத்துனுட்டு இங்கேயே கிடப்பான். யாரு? ரிட்டையர் ஆனவன். போன வர கண்டக்டர் டிரைவருக்கு 5 ரூபா கொடு 10 ரூபா கொடுன்னு வாங்கி தின்னுட்டு இங்கேயே 10 பேர் 15 பேர் கிடப்பான் டெபோலயே. இந்த டெபோல மட்டும் இல்ல, எல்லா டெபோலையும் டெபோக்கு இருப்பான். என்ன நிலைமைனா அவனுக்கு உலகமே போக்குவரத்து தொழிலாளிக்கு இந்த டெபோவும் இந்த பஸ்ஸும் தான். வேற ஒண்ணும் தெரியாது. வீட்டுல உறவு அப்படி இப்படி போனீங்கன்னா கூட ஏதாவது பிரச்சனைனா அவன் தீர்க்கிற இடம் டெபோவா தான் இருக்க. நேரா கிளம்பி டெபோக்கு வந்துடுவான். வேற வழி கிடையாது. அவனுக்கு சமூகத்தில் பாதுகாப்பு கிடையாது, பென்ஷன் கிடையாது, பென்ஷன் கிடையாது. அவன் ஒரே தொல்லையாவே இருப்பான். அது நாளுக்கு நாள் 10, 15, 20 அப்படியே கூட்டிக்கிட்டே போகும் டெபோக்கு. பார்த்து அன்றைக்கு ஊன்றுகோல் என்கிற ஒரு நாடகத்தை நிகழ்த்தி பென்ஷனை வாங்கி கொடுத்தாங்க. பென்ஷனை ஊன்றுகோல்ங்கிற நாடகத்தை கொண்டு போய் முதல்வர்கிட்ட போட்டு காமிச்சு, போக்குவரத்து அமைச்சர்கிட்ட போட்டு காமிச்சு, எம்டி கிட்ட போட்டு காமிச்சு அப்படியே பென்ஷன் வாங்கி வந்தாங்க. நாடகத்தை பார்த்த உடனே இல்ல, அந்த நாடகம் பல்வேறு செய்திகளை சொல்லிச்சு. ஆனா பாருங்களா, பென்ஷன் இருந்ததுன்னு சொன்னா நீ வாழ்ற காலம் இருக்குல்ல, அது கொஞ்ச காலம் நீட்டிக்கும். உன்னால கொஞ்ச காலம் வாழ முடியும், சேர்ந்து வாழ முடியும். ஏன்? ஏதாவது சாப்பிடறதுக்கு வழி இருக்கும். இல்லைன்னு சொன்னா அன்னைக்கு நடந்தது 58 வயசுல ரிட்டையர்டு, இன்னைக்கு 60 வயசுல ரிட்டையர்டு. 58 வயசுலயே மொத்தம் ஆடி போய் நிப்பான். மிஞ்சி போனா அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் வாழ்வான். அதுக்கப்புறம் செத்து போடுவான். போட்டு போயிடுவான். இன்னைக்கு வாழ்றான். பென்ஷன் அவனுடைய வாழ்கிற காலத்தை நீட்டித்து தந்திருக்கிறது, மரியாதையை தந்திருக்கிறது, சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை தந்திருக்குது. உள்ள பொண்ணுலாம் பார்க்குது, அப்பனை பார்க்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா பென்ஷன். அவன் கையில 10 ரூபாய் இருக்குது. அவன் உழைத்த காலத்தில் இந்த நிர்வாகத்தில் வைத்திருந்ததாக அவனுக்கு சமூக பாதுகாப்புங்கிற பேர்ல ஒரு பென்ஷனை அன்னைக்கு பெற்றார்கள். அதுக்கு அந்த ஊன்றுகோல் நாடகம் ஊரு ஊரா போய் போட்டு, ஆமாப்பா பென்ஷன் வாங்கணும்பா, பென்ஷன் வாங்கணும்பா அப்படின்ற ஒரு சிந்தனை தொழிலாளி மத்தியில உருவாக்குச்சு. இப்ப என்னன்னா அதே நிலைமை உருவாகி போச்சு. இந்த 4 மாசமா 2003க்கு பிறகு பணியில சேர்ந்த பத்தியா, வேலைக்கு சேர்ந்த பத்தியா, அவன் பூரா பிறகு ரிட்டையர் ஆக ஆரம்பிச்சான். அவன் பூரா பேர் என்ன பண்ணுவான்? அன்னைக்கு இருந்த மாதிரி 10 பேர் 15 பேர் டெபோக்கு இங்கேயே 10 கண்டுட்டு கேண்டீன்ல சோறு துண்டு போற வர கண்டக்டர் டிரைவர்லாம் 5 ரூபா கொடு 10 ரூபா கொடு 5 ரூபா கொடு 10 ரூபா கொடுன்னு கேட்டு இருக்க போறான். அந்த சூழல் உருவாகி போச்சு. ஏன்? இப்போ ரிட்டையர் ஆவனுக்கு பென்ஷன் கிடையாது, பென்ஷன் கிடையாது. அதே சமூக அவநிலையில வந்து போச்சு. 58 வயசுக்கு அப்புறம் 5 வயசுக்கு அதிகமா வாழ மாட்டான், டப்புன்னு சாவான். என்ன? அவனுக்கு வழி இல்ல. பென்ஷனு
வாங்கணுங்கிறதுலாம் நல்லதா இருக்கு, கேட்டா நல்லதானே இருக்குது, வந்தா நல்லதானே இருக்கும், கேட்கும் போதே நல்லதா இருக்கு. ஆனா நமக்கு அந்த உரிமையும் தகுதியும் இருக்கா? நமக்கு சட்டத்துல இருக்கியா? சட்டத்துல போக்குவரத்து தொழிலாளிக்கு பென்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நீதிமன்றத்துல சொல்லிட்டாங்க, அப்படியே வச்சிருக்காங்க அமல்படுத்தாம. அந்த 2003 பிறகு வேலை சேர்ந்தவனுக்கு பென்ஷன் இருக்குன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு, டிபார்ட்மெண்ட் அமல்படுத்தல. ஒப்பந்தத்துல இருக்குது, 98 ஒப்பந்தத்துல 2003 பிறகு வேலை செய்யறவனுக்கு பென்ஷன் கம்பல்சரி. பென்ஷன் வந்து செயின் சிஸ்டம், அதாவது அவனுக்கு கிடைக்கணும்னா நான் கொடுக்கணும், எனக்கு கிடைக்கணும்னா இவன் கொடுக்கணும், இவனுக்கு கிடைக்கணும்னா அவன் கொடுக்கணும், அப்படியே ரிட்டையர் ஆக வர்றவன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். செயின் சிஸ்டம் இது. இது எங்கேயாவது கட்டாயி போச்சுன்னு வச்சுக்கோ, அவனுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. இவனுக்கு கிடைக்கலன்னா அவனுக்கு கிடைக்காது. அவனுக்கு நீடிக்கணும், அவனுக்கு கிடைக்கணும்னு சொன்னா இவனுக்கு கிடைக்கணும். அந்த அடிப்படையில ஒப்பந்தத்திலையும் சொல்லிட்டாங்கப்பா, 2023 பிறகு வேலை சேர்ந்தவனுக்கு பென்ஷன் கம்பல்சரி, கட்டாயம் கம்பல்சரி. ஏன்னா அது நீடிக்கணும். சட்டத்துல சொல்லிட்டாங்க, ஒப்பந்தத்துல சொல்லிட்டாங்க. இப்ப அமைஞ்சிருக்கிற ஆட்சி அரசு அது தேர்தல்ல வாக்குறுதி கொடுக்கிற போது போக்குவரத்து தொழிலாளிக்கு நான் பழைய பென்ஷனை அமல்படுத்துவேன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் என்ன? ஒப்பந்தம் நமக்கு இருக்குது, நமக்கு சாதகமாக இருக்குது, சட்டம் நமக்கு சாதகமாக இருக்குது, கவர்மெண்ட்டும் சொல்லிடுச்சு. என்ன கூத்துனா கேட்கல, நம்ம ஆளு கேட்கல, கம்முன்னு போயிருக்கிறான். என்ன நினைச்சுக்கிறானா, புழு சட்டை போட்டு ரிட்டையர் ஆகலாம், எனக்கு தான் பென்ஷன் இருக்குது, அதனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு அவன், இந்த பக்கம் கொஞ்சம் பேரு எனக்கு தான் பென்ஷனே இல்லையே அப்படின்னு இவன். இந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த லிக் இருக்குல்ல, அந்த லிக் இல்லன்னா 2 பேருக்கும் பென்ஷன் கிடையாது, 2 பேரும் பென்ஷன் வாங்குற தகுதி இருக்கு. அந்த சமூக பாதுகாப்பு முதல்ல சொன்ன பாரு, கொஞ்ச நாள் உயிர் வாழலாம், சேர்த்து வாழலாம், கொஞ்ச நாள் குடும்பத்தோட நிம்மதியா இருக்கலாம், மரியாதையா இருக்கலாம் என்ற ஒரு செய்தியை சொல்வதற்காக இந்த நாடகத்தை தயாரித்து ஊரு பூரா போட்டு வரும். இந்த நாடகமும் போய் பென்ஷன் அமைச்சர்கிட்ட போட்டு காமிச்சு எல்லாம் கேட்டா நாடகத்தை பார்த்து பென்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் இந்த நாடகம் போய் பென்ஷன் வாங்கி வந்துடாது. மாறாக இந்த நாடகம் ஒண்ணு செய்யும், பென்ஷன் இருந்தா நான் சொன்ன பத்தியா அந்த வேலையை செய்யும். இந்த நாடகத்தை பார்த்துட்டு நீங்க போய் பேசுங்க. இந்த மாசம் ஒப்பந்தம் போடலையா, போடுற ஒப்பந்தத்துல பென்ஷன் முன்னுரிமையா இருக்கணையா. எல்லாரும் என்னன்னா வேற வேற தத்துவத்துல எல்லாம் இருக்கிறான். இது இயல்புதான், அது வேற வேற தத்துவத்தில் இருக்கிறது இயல்புதான். வேற வேற கலர் கொடிக்கிட்டு நிக்கட்டும், நல்லதுதான். ஆனா கோரிக்கை ஒண்ணு, கோரிக்கை என்பது பென்ஷன் பெறுகிறது, பெற்றே தீர்வதுங்கிறதான் கோரிக்கை. நீ எந்த தத்துவத்தின் பின்னாடி நிக்கிறியோ அந்த தத்துவத்தின் தலைமை கிட்ட போய் சொல்லு, பென்ஷன் வாங்கணுமா, இல்லைன்னா நான் செத்துருவா செய்கிறோமா, இல்லைன்னா எனக்கு மரியாதை இருக்குமா அப்படின்னு அந்த தத்துவ தலைமையிடம் போய் சொல்லு. நீ எந்த வண்ணத்தின் கீழே கொடி கீழே நிக்கிறியோ அந்த தலைமை கிட்ட போய் கேளு, பென்ஷன் வேணுமா, இந்த ஒப்பந்தத்துல பென்ஷனை முன்னாடியே முடிக்கணுமா, இல்லைன்னா எல்லாரும் நல்லா இருக்காதுமா, எல்லாம் கேட்கறாங்கப்பா. ஏற்கனவே சிவா சொன்ன மாதிரி பே மேட்ரிக்ஸ், பிசாசு மேட்ரிக்ஸ் நம்ம ஒண்ணு வாங்கணும் இல்ல. பே மேட்ரிக்ஸ் நமக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது, உண்மைதான் தெரியாது, அது சூத்திரம். அது நம்ம கணக்குல ஃபெயில் ஆகிடுவேன், அதனால தானே இந்த கண்ணை கட்டி பிடிச்சி சுத்தி கிடக்குறோம். கணக்குல ஃபெயில் ஆகி போனதுனால தானே. கணக்கு அது சூத்திரம், அது அந்த சூத்திரம் நமக்கு தெரியுதோ தெரியலையோ. இந்த ஒப்பத்து பே மேட்ரிக்ஸ்பா, பே மேட்ரிக்ஸ் என்னப்பா, அதான் எனக்கு தெரியாது, பே மேட்ரிக்ஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லி பே மேட்ரிக்ஸ் ஃபார்முலாவை வாங்கணும். அதே மாதிரி பென்ஷன் பா, இந்த முறை பென்ஷன் தான்பா, முதல்ல அப்புறம் பேச பென்ஷன் வாங்கப்பா, அதுல குரல் இருக்குப்பா, ஏற்கனவே அதாவது இருக்கட்டுமா, குரல் அப்புறம் வந்து பரிசீலனை உறுதிப்படுத்துங்கப்பா, பென்ஷனை முதல்ல உறுதிப்படுத்துங்கப்பா அப்படின்னு நம்ம போய் பக்கத்துல இருக்கிற ஒரு 4 பேர் விட்டு 10 பேர்கிட்ட பேசுங்க. அனல் பறக்கட்டும், கதகலப்பு ஏறட்டும், இந்த ஒப்பந்தம் இந்த மாசத்துல நடக்கும், ஆரம்பிக்கிறதுக்கும் பென்ஷனை முன்னுரிமையா பெறுவதற்கும் தொழிலாளி பேசினாதான் நடக்கும். நாடகம் போட்டாலாம் நடந்துராது. இந்த நாடகம் ஒரு தூண்டுகோலாக அமையும், அது ஒரு திறவுகோலாக அமையும். இதான் தலைப்பு. இந்த நாடகத்தினுடைய தலைப்பு அன்னைக்கு ஊன்றுகோல், இன்றைக்கு திறவுகோல்,
இதோ டிபிசி. இன்னொன்னு, இந்த நாடகம் மைக் வச்சு நடத்த மாட்டாங்க. நம்மளாம் ஒரு வியாதி, பேசுறவங்க எல்லாம் கேட்குமே அப்படின்னு அங்கங்க உட்காந்து இருப்பான். இது பேசுற கதை இல்ல, நாடகம். மைக் இல்லாம நடக்கும். கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்தாதான் தெரியும். கொஞ்சம்